ஆசையும் நீரே, என் சேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. ஐயா நீரானே, ஐயா நீரானே, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு. என் இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, என் இசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீரானே, எவ்வேளையும் ஐயா நீரானே, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு. இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா. என் ஜீவனும் நீரே, என் நிழலும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் நிழலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா. எம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, எம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நன்றி பலி பீடம் கட்டுவோம். தேவன் யாக்கோபுக்கு நன்றி பலி வீடை கட்ட சொல்லும் போது அவர் கட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். யாக்கோபு குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது போல
தேவன் நம் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வன் நன்மை செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே. நன்றி பலி பீடம் கட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீட கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. தகப்பனே, நன்மை செய்தீரே. பாவம் நீங்க பாவம் நீங்க சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு தகப்பனே தந்தீரையா, பாடும் உடல்களை தந்தீரையா, பாடும் நன்களை தந்தீரையா, பாடும் உடல்களை தந்தீரையா, உழைக்கும் கண்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா, உழைக்கும் கண்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, இதயம் பலவீனம் நீக்கினீரே, சுடரின் கனவுகளை போக்கினீரே. இதயம் பலவீனம் நீக்கினீரே, சுடரும் வியாதிகளை போக்கினீரே. நாமம் காத்தீரே, ஆஸ்துமா முற்றிலும் நீங்கினதே. நாமம் காத்தீரே, ஆஸ்துமா முற்றிலும் நீங்கினதே. தகப்பனே
கல்வியா வாழ தேவையான வசதிகளே இருக்க நல்ல ஒரு வீடு வாழ தேவையான வசதிகளே கடுமையாக தினம் ஒழிக்க வைத்து கடனே இல்லாமல் வாழ வைத்து கடுமையாக உழைக்க வைத்து இல்லாமல் வாழ வைத்து நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே நன்றி பலி நல்ல நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே பாவம் நீங்கிட கழுவி விட்டு ஜீவன் தந்து நீர் நல்கு பாவம் நீங்கிட கழுவி விட்டு உமது ஊழியம் செய்யவருக்கு உமது ஊழியம் செய்யவருக்கு தெய்வம் நன்மை செய்தார் நன்றி நாளே விட கட்டுவோம் தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி ஜீவநதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே மாம்சம் எண்ணமெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே உலர்ந்த எலும்புகளெல்லாம் இன்று உயிர்ப்பிக்க எழும்பட்டுமே பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே ஆவின் வரங்கள் என்னை அபிஷேகம் செய்துட்டுமே அக்கினி அபிஷேகத்தால் என் அனல் மூட்டி எழும்பட்டுமே கனை கொடுக்கிற மரமெல்லாம் என்னின் கண்ணில் கொடுக்கட்டுமே ஜீவநதி 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 எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதி எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே இன்று உயிர் பெற்ற எழுதட்டுமே
நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவி வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவி வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டு எழுப்பிடுமே. அக்கினி அபிஷேகத்தால் என்னை அனல் மூட்டி எழுப்பிடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. 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 கனி கூட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனி கூட மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஜீவநதி என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டும். ஜீவுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அது அவருக்கே கொடுத்திடுவோம். ஜீவுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய்த்தானே வாழ்ந்தாரே. உயிரை கூட நமக்கு தந்தார். அதற்கு பதிலாக நாம் என்ன செய்வோம்? நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. Thank you, Jesus. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம்.
இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூடும் நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவதும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனாய் இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனாய் இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்றே தினம் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். இன்னே சும்மாய் வாழ்ந்ததினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. இன்று உணர்ந்தாயோ? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தை சொந்தம் ஆக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தை சொந்தம் ஆக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசு தாய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடுமே. இன்று ஓயாந்து ஒழித்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பவரும் ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனுக்கு என் வாழ்க்கை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. நன்றியால் துதி பாடு. இயேசு நாவால் என்று பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ள. எரிகோ மத்தியில் நம் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதினாலே இடிந்து விடும்.
துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே இன்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே இன்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகழ்ந்திடாதே துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே திகழ்ந்திடாதே துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிகழுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிகழுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பய வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பய வேண்டாம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் ஒன்று இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. துர்மத்துக்கு எதுவான வாரி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு. துர்மத்துக்கு எதுவான வாரி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு. ஆவியினாம் என்று நிறைந்து சங்கீதம் கீர்த்தனை பாடு. ஆவியினால் என்று நிறைந்து சங்கீத கீர்த்தனை பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போற வேலையெல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போற வேலையெல்லாம். துதி சத்ததா உள்ளம் நிறைந்தான் தூயவன் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தான் தூயவன் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவின் நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு
நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. ரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் சேவை பண்ணுவார். ரட்சகர் என்றுமே வழி நடத்துவார், பாதை என்றும் சேவை பண்ணுவார். துன்பம் இல்லை துயரம் இல்லை, ஓயாமல் துதித்து பாடு. துன்பம் இல்லை துயரம் இல்லை, ஓயாமல் துதித்து பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். துதிப்பாடு, நம் இயேசுவே நாவால் என்று பாடு. துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. துதிப்பாடு, நம் இயேசுவே நாவாலே என்று பாடு. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. ಒಂದು ಕಾಣ ಪಾಠವನ್ನು ಪಾಡலாம். ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య, ಚಿಂತೆ ಎಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ಇನ್ನೇ ಸೇರಲು. காடா பாடல் ಒಂದು பாடல் பாடலாம். ஏன்னா காடக்காரங்களும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య, ಚಿಂತೆ ಎಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ಇನ್ನೇ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్ಯ. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్ಯ. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಲಾರೆನು. ನೀನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಲಾರೆನು. ನನ್ನ ದೇವ ಎಂದರು ಕೇಳಿರುವೆಯ, ನನ್ನನ್ನು ಬಿಡಿಲ್ಲ యేసయ్ಯ. ನನ್ನ ದೇವ ಎಂದರು ಬೇಟಿರುವೆಯ, ನನ್ನನ್ನು ಬಿಡಿಲ್ಲ యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్ಯ. ನನಗಿದ ನನ್ನವರೆಲ್ಲರೂ
ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರು. ನನಗಿದ ನನ್ನವರೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರು. ಎಷ್ಟೆಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಗುರಿ ಮಾಡಿದರು, ನನ್ನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ యేసయ్య. ಎಷ್ಟೆಷ್ಟೋ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಗುರಿ ಮಾಡಿದರು, ನನ್ನನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಚಿಂತೆಯೆಲ್ಲ ತೀರಿದಯ್ಯ ನಿನ್ನ ಸೇರಲು, ಎಂತ ಒಳ್ಳೆ ದೇವರು యేసయ్య. ಆಮೆನ್. தேவன் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியில். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ஆவியில். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தர் ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். When the Spirit of the Lord is with my heart, I will sing David's psalm. When the Spirit of the Lord is with my heart, I will sing David's psalm. I will sing, I will sing, I will sing David's psalm. I will sing, I will sing, I will sing David's psalm. When the Spirit of the Lord is with my heart,
I will praise Him in prayer. When the Spirit of the Lord is with my heart, I will praise Him in prayer. I will praise, I will praise, I will praise Him in prayer. I will praise, I will praise, I will praise Him in prayer. When the Spirit of the Lord is with my heart, I will dance and He will dance. When the Spirit of the Lord is with my heart, I will dance and He will dance. I will dance, I will dance, I will dance and He will dance. I will dance, I will dance, I will dance and He will dance. When the Spirit of the Lord is with my heart, I will sing, He will sing. When the Spirit of the Lord is with my heart, I will sing, He will sing. I will sing, I will sing, I will sing, He will sing. I will sing, I will sing, I will sing, He will sing. கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், 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 தாவீதை போல் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. அப்பா உம்முடைய அன்பு மாறாதது அப்பா. என் தேவன் அப்பா உம்முடைய கிருபை என்று மாறாது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து அன்பு என்று மாறாதது. என் தேவன் ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பினால் ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பு எங்களுக்கு தந்திருக்குங்க ஆண்டவரே. அப்பா ரத்தம் எங்களுக்கு தெளித்திருக்குங்க அப்பா. ரத்தம் எங்களுக்காக தந்திருக்குங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் பாவங்கள்லாம் மன்னித்து இருக்கிறீங்க, எங்கள் மீறுதெல்லாம் மன்னித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டு ஆண்டவரே. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. உடைய அன்பு என்று மாறாது ஆண்டவரே. ஓ இயேசுவே, அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே பிரசன்னத்தை நிரப்பும். அன்பை நினைக்கும் போது ஆண்டவர், அன்பை நினைக்கும் போது ஆண்டவரே அப்பா எல்லா கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் அப்பா எல்லாமே விட்டு ஓடும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே மாறாத அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உனக்காகவே
பட்டான் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டான். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டான். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவான். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான். தயங்கிடாதே, தாவி ஓடிவான். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான். தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவான். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கல்லமதிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்கினாரே. கல்லமதிலே ஒரு கல்லனை போல குற்றமற்ற கிறிஸ்து இயேசு தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கின்றதே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமக்கின்றதே. பார சிலுவை சுமக்கின்றதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன் பாவரோகங்கள் சுமந்தவரா சிலுவை மீதே சாபமானாரே. உன் பாவரோகங்கள் சுமந்தவரா சிலுவை மீதே சாபமானார். கலங்கிடாதே, கர்த்தரண்டைவாம் உன் ஜீவனே உனக்களிப்பாம். கலங்கிடாதே, கர்த்தரண்டைவாம் உன் ஜீவனே உனக்களிப்பாம். உன் ஜீவனே உனக்களிப்பாம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா
இயேசுவே. ரத்தத்தினால் ஆண்டவர் மீட்டுக் கொள்கிற தேவன், சமாதானம் தருகிற தேவன். ரத்தத்தினால் ஆண்டவரே பாவங்களிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலாக்குற தேவன், வியாதியை சுகமாக்குற தேவன், ஜீவனை தருகிற தேவன். அப்பா, ஜீவனை தந்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு சமாதானம் தருவீராக. சமாதானத்தை எழுந்த குடும்பத்தில் சமாதானம் தருவீராக. அப்பா, யாரெல்லாம் சமாதானம் எழுந்திருக்கிறாங்களோ இப்பொழுது சமாதானம் தருவீராக. என் தேவன் அப்பா, உங்க அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் அப்பா உங்க அன்பினால் அப்பா நிரப்பிறாக. அப்பா, என் தேவன் ஆண்டவரே உங்க கிருபையினால் நிரப்பிறாக. அப்பா இயேசுவே உம்மா நாகும் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ உங்களுடைய சமாதானத்தை இப்பொழுது சமாதானம் பெற்றுக்கொள்ளட்டும், சமாதானத்துக்குள் வரட்டும், உம் நாமத்தை உயர்த்தட்டும் ஆண்டவரே. என் தேவனை சமாதானம் தருகிற தேவன், சமாதானத்தை பரிபூர்ண நிரப்பி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கையாக, உமக்கு பிரியமாக இருக்கும்படியாக அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவரே எங்களுக்குள்ள சமாதானம் மிகுந்தா இருக்கும் ஆண்டவரே. சமாதான நிரப்பிறாக, சமாதான நிரப்பிறாக, சமாதான நிரப்பிறாக. அப்பா உன் பாதத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. என் தேவன் அப்படியே நிரப்பி ஆசீர்வத்தை நடத்துவீங்க ஆண்டவரே. உன் பாதத்தை ஒப்புடும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தணும். நமக்கு சமாதானம் தருகிற தேவன், சந்தோஷம் தருகிற தேவன், சமாதானம் தருகிற தேவன், அவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நல்லவர், 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 நல்லவர். தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். சமாதானம், சமாதானம் நிரப்புற தேவன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் என்ன நடக்க போகுது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துரு அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இந்த வசனத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். பிராவஸ் 16ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருகளும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கிற வழியாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். நம் நடைய தேவனுக்கு பிரியமா இருக்கணும். எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவன் பிரியமாக இருந்தாக்கா சத்துரு கூட சமாதானமாகும்படியாக அவன் செய்வார். அது நடக்கும். உங்களுக்கு விரோதமாக செயல்படுறவங்க, விரோதமாக பேசுறவங்க, உங்களை தூசிக்கிறவங்க, உங்களை வெறுப்பா இருக்கிறவங்க, உங்களை பார்த்தாலே பிடிக்காது, இப்படிப்பட்டவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? சமாதானமாகும்படி ஆண்டு செய்வார். ஏன்னா உங்களோட வழி தேவனுக்கு பிரியமா இருக்குது. நீங்க மனுஷனுக்கு பிரியமா வாழ்றத வாழ்க்கையால தேவனுக்கு பிரியமா வாழ்க்கை வாழும் போது எல்லா மனுஷனும் சமாதானமாகும்படி செய்வார் ஆண்டவர். தேவனால் முடியாது எதுவுமே கிடையாது. அது நம்ம பார்க்கும்போது ஜெனிசிஸ் சாப்டர் 39:21 ಕಾಡದಲ್ಲೂ ಯೆಹೋವನು ಒಬ್ಬರನ್ನು ನಡೆತೆಯನ್ನು ಮೆಚ್ಚಿದರೆ ಅವನ ಶತ್ರುಗಳು ಮಿತ್ರನಾಗಿ ಮಾಡುವನು. ಕಾಡಲೆ ಅಪ್ಪೋ ದೇವರು ಮೆಚ್ಚಿ ನಡೆದ್ರೆ ಎಂಥ ಶತ್ರು ಇದ್ರೂ ಮಿತ್ರನಾಗಿ ದೇವ್ರು ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಮೆಚ್ಚಂಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಇರಬೇಕು. ದೇವ್ರ ಮೆಚ್ಚಂಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ನಡೆದಾಗ ಆವಾಗ ಎಲ್ಲಾರು ಯಾರು ಶತ್ರು ಅಂದಾಗ ಮನುಷ್ಯರೇ ಶತ್ರು. ಕೆಲವು ಸೈತಾನು ಶತ್ರುವಾಗಿದ್ದಾನೆ, ಕೆಲವು ಟೈಮ್ ಸೈತಾನ ಸೇರ್ಕೊಂಡು ಮನುಷ್ಯರು ಶತ್ರುವಾಗಿರ್ತಾನೆ. ಆ ಮನುಷ್ಯರನ್ನು ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಸಮಾಧಾನ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಸೈತಾನ ಹೇಳಿಲ್ಲ, ಸೈತಾನ ಏನೋ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಇದು ಯಾರನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ? மனுஷர்னா. அப்போ சில மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? சத்துரா மாறிடுறாங்க. அப்ப அவங்களை கூட சமாதானம் ஆக முடியாது ஆண்டு செய்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஓகே, 39:21 வாசிக்கிறோம். யோசேப்போடு இருந்தார். அவன் மேல் கிருபையை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஆண்டவர். யோசேப்பு கூட இருந்ததுனாலதான் கூட இருக்க சகோதரங்களை அவனை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவனை கொல்லும்படியாக செய்து அது பிறகு அவனை விற்று போட்டால கூட அங்க கூட ஒரு பழிகள் சுமந்து கொண்டு ஒரு செய்யாத பழியை சுமந்து கொண்டு சிறைச்சாலை இருக்கும்போது கூட ஆண்டவர் கூடவே இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் எங்கேயோ விட்டுட்டாரு அதனாலதான் நம்ம பாடுபடுறோம். பாடுகள் மதி நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா.
உங்களை குழியில போட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார், சிறையில போட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கூட இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க துன்பம் அனுபவிச்சு கொண்டிருந்தாங்க அங்க கூட இருக்கிற ஆண்டவர். அப்ப யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தனாலே அவருக்கு சிறைச்சாலை தலைவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக, தலைவனுடைய தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அப்போ எப்படிப்பட்ட சத்துருகளும் சமாதானம் அப்படி செய்கிற தேவன், சத்துருகள் சமாதானம் செய்கிறாங்க. பார்க்குதுனாக்கா சிறைச்சாலை பார்க்கும்போது யோசேப் பார்த்து பிடிக்காதாம இருக்கலாம், ராஜாவுக்கு பிடிக்காம இருக்கலாம், அங்க இருக்க போர் சேவகம் பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் சமாதானப்படி செய்கிறார். ஆண்டவர் எவ்வளோ கசப்பு கோபம் இருக்கும், ஆனாலும் அதை வந்து சமாதானப்படி செய்கிறார். ದೇವರು ಯೋಸೇಫ ಜೊತೆ ಇದರಿಂದ ದೇವರು ಆ ಸಿರೆಸಾಲೆಯಲ್ಲಿ ಇರಂತ ಆ ರಾಜನಿಗೆ ಎಲ್ಲರನ್ನೂ ದಯವು ಕೊಡಂಗೆ ದೇವ್ರು ಮಾಡಿದ್ರು. ಯಾಕಂದ್ರೆ ಯೋಸೇಫ್ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟಪಟ್ಟಿರೋದು, ತುಂಬಾ ಕಷ್ಟಪಟ್ಟಿರೋರು. ಸಹೋದರಿಂದ ಅವ್ರ ಕೊಲ್ಲಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು, ಅವ್ರನ್ನ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿಸಾಕಿದ್ರು, ಎತ್ತಿ ಒಬ್ರು ಮಾರ್ಬಿಟ್ರು, ಇನ್ನೊಂದು ನೋಡಿದಾಗ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಟ್ರು, ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದಿರೋ ತಗೊಂಡೋಗಿ ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. ದೇವ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ರು. ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ್ರು, ಜೈಲಲ್ಲಿದ್ದಾಗೂ ದೇವ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ರು. ಎಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡೋದು ದೇವ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಅನ್ಕೊಂಬಾರ್ದು ನಾವು ಕಷ್ಟಪಡಿದಾಗ ದೇವ್ರು ನಮ್ಮ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದೀವಿ. ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕಷ್ಟದ ಮೊದಲು ದೇವ್ರ ಜೊತೆಲಿ ಇರೋ ದೇವ್ರ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ನಮಗೆ ಎಲ್ಲಾನು ಒಳ್ಳೇದು ಮಾಡೋ ದೇವರಾಯಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவன். அவர் வந்து சாபத்தில் இருந்தாலும் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிற தேவன், தீமையை கூட நன்மையாக மாற்றுகிற தேவன். எல்லாமே வாழ்க்கையில் வர்றோம், சாபம் தீமை எது வந்தாலும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிற தேவன், அது சமாதானமா மாற்றுகிற தேவன், அது ஆசீர்வாதம் மாற்றுகிற தேவன். நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கும் போது தேவன் நமக்கு சமாதானத்தை நடத்துகிற தேவன். நாம் என்ன செய்யணும்னாக்கா நம்ம ஹிருதயத்தை வந்து சமாதானத்துக்குள்ள வைத்துக்கொள்ளணும். சமாதி வைக்க பிசாசான விட மாட்டான். எப்படியாவது உன் சமாதி கெடுக்கணும், உன் நிம்மதியை கெடுக்கணும். நீ நிம்மதியாக வாழக்கூடாது, நிம்மதியாக வேலை செய்யக்கூடாது, நிம்மதியாக வீட்டில் இருக்கக்கூடாது, நிம்மதியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. எப்படியாவது சாத்தான் என்ன பண்றான், சமாதை கெடுக்கிறதே அவன் காத்திருப்பான். நம்ம தேவனை சமாதம் ஜெபித்து தேவனை துதித்து சமாதை பெற்றுக்கணும், சமாதை காத்துக்கொள்ளணும். நம்ம ஜெபம் முடிச்சிட்டோமா, தேவ சமாதை காத்துக்கொள்ளணும். அப்பா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், தேவன் எனக்கு சமாதை நிரப்பிருக்கிறேன், இந்த சமாதை எதை காரணத்துக்கு நான் இழந்திருக்க மாட்டேன், நான் சமாதை கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த சமாதை வைத்துக்கொண்டு எல்லாரோடும் சமாதானம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாரோடும் கூடுமானாலும் எல்லாரோடும் சமாதானம் இருக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. ஆனாலும் சமாதானமா இருக்கிறதுக்கு கூடுமானளவு நம்ம சமாதானம் இருக்கணும். வேதம் சொல்லிடு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இரு. எல்லாரும் யாராருக்கிட்ட சமாதானம் இருக்க முடியுமோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் இருந்தா வேதம் சொல்லுது. ரோமர் 12:18 வாசிக்கிறோம். ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನೀನು ಸಮಾಧಾನ ಇರು, ದೇವ್ರ ಸಮಾಧಾನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದ ದೇವ್ರಿಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಟ್ಟ ಸಮಾಧಾನ ಕಾತುಕೋ, ಅಂತ ಬಂದು ನೀನು ಪೆಟ್ಟಾಗಿ ಇಟ್ಕೋ, ಸಮಾಧಾನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಡ, ಆ ಸಮಾಧಾನ ಇಟ್ಕೋ. ಯಾರೋ ಬೇರೆಯವ್ರಿಗೋಸ್ಕರ ಸಮಾಧಾನ ನೀನು ಕಳ್ಕೊಂಬೇಡ, ಆ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಬಾಳು. ಎಷ್ಟು ನಿನ್ನ ಕೈಲಿ ಯಾರ ಹತ್ರ ಸಮಾಧಾನ ಇರಬೇಕು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೋ ಅಷ್ಟು ನೀನು ಸಮಾಧಾನ ಇರುದ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ರೋಮರ್ 12:18 ಓದ್ತೀವಿ, படிங்க பிரதர். கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். ஹல்லேலூயா. கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமா இருங்க. ஏன்னா சமாதானமா இருந்தா தான் சமாதானமா இருக்க முடியும். எரிச்சலும் கோபம், தொட்டா கோபம், இதா கோபம், பார்த்தா கோபம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். நமக்குள்ள சமாதானம், எல்லாரோட சமாதானமா இருப்போம். சமாதானம் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. சமாதானம் இல்லைனாக்கா வாழ்க்கையே வேஸ்ட். சமாதானத்துக்காக தான் இன்னைக்கு ஜனங்க இந்த உலகத்துல என்ன அழிஞ்சு திரிஞ்சு நிற்கிறாங்க. எல்லா பக்கம் ஓடுறாங்க. எங்க சமாதானம் கிடைக்கும், எங்க நிம்மதி கிடைக்கும், நிம்மதி சமாதானத்துக்காக கண்ட இடத்துலாம் ஓடுறாங்க. ஆனாலும் நிரந்தர சமாதானம் கிடையாது. கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தலாம், அப்புறமா நிரந்தர சமாதானம் கிடையாது. சமாதானம் என்ன செய்றாங்க, சிலரெல்லாம் சினிமா தியேட்டரில் போய் உக்காந்துருவாங்க. எவ்வளோ நேரம், ஒரு 4 ஹவர் உக்காருவாங்களா? 4 ஹவர் சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்லை, மறுபடியும் கண்ணீர் தான், துக்கம் தான். நிம்மதி எங்க தேடினாலும் நிரந்தர நிம்மதி கிடையாது. கொஞ்ச நேரம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணும், நிம்மதியே கிடையாது. ஊர் விட்டு ஊர் போனாலும் நிம்மதி கிடையாது, மலை மேல மலை ஏறினாலும் நிம்மதி கிடையாது. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டு சமாதானம் தருகிற தேவன். அல்லேலூயா. இலவசமா தருகிற சமாதானம், இதுக்கெல்லாம் சார்ஜ் கிடையாது. ದೇವ್ರ ಕೂಡ ಸಮಾಧಾನ ಬಂದು ದೇವ್ರ ಸಮಾಧಾನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ ದೇವ್ರ ಸಮಾಧಾನ ಕೊಡ್ತಾರೆ. ಎಲ್ಲರ ಹತ್ರ ಸಮಾಧಾನ ಇರ್ಬೇಕು. ಈ ಸಮಾಧಾನಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ್ರು ನಮ್ಗೆ ಕೊಡೋದು. ಈ ಸಮಾಧಾನ ಬಂದು ಕಾಸು ಕೊಟ್ಟು ತಗೊಳಕ್ಕಾಗಲ್ಲ.
ಏನು ಸಿನಿಮಾಗೆ ಹೋದೆ 4 ಅವರ್ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ಸಮಾಧಾನ ಸಿಗುತ್ತಾ? ಇಲ್ಲ. ಎಷ್ಟು ದುಡ್ಡು ಖರ್ಚು ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ರು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅದು ಆಮೇಲೆ ಯಾವುದಿಲ್ಲ, ಶಾಶ್ವತ ಇವರ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಎಲ್ಲೆಲ್ಲ ತಿರುಗಿದ್ರು ಸರಿ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಹೋದ್ರು ಸರಿ, ಬೆಟ್ಟಗಳು ಎತ್ತಿದ್ರು ಸರಿ, ಎಲ್ಲೂ ಹೋದ್ರು ಸರಿ, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ಶಾಶ್ವತವಾಗಿರೋ ಸಮಾಧಾನ. ನೀ ಇರೋ ಜಾಗದಲ್ಲೇ ಮಂಡಿಯೂರಿ ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ ದೇವ್ರ ಸಮಾಧಾನ ಕೊಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅಪ್ಪ ದೇವರು ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಕೊಡೋ ದೇವರ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು, ಅದು ದೇವರ ಚಿತ್ತ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாதானம் நமக்கு வேணும். யாரோட சமாதானம் இருக்கணும், இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஓகே, ஹீப்ரு 12:14 வாசிக்கிறோம். யாரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவரா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ನಾವು ಸಮಾಧಾನ ಇದ್ರೆ ಮಾತ್ರನೇ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ದರ್ಶನ ನೋಡಕ್ಕಾಗೋದು. ನಾವು ಯಾರ ಹತ್ರ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ದೇವರ ದರ್ಶನ ನೋಡಕ್ಕಾಗಲ್ಲ. நம்ம யாரோட சமாதானம் இல்லைன்னாக்கா எப்படி தேவனோட தரிசனம் பார்க்க முடியும்? அப்ப சமாதானமா இருக்கிறவங்க தான், பரிசுத்தமா இருக்கும்போது தான் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்கிறதுக்கு என்ன வேணும்? சமாதானம் வேணும். எல்லாரோடையும் சமாதானமா இருக்கிறியா? எல்லாரோட சமாதானமா இருக்கிறியா? இல்லை யாரும் பகிச்சுன்னு இருக்கிறியா? மற்ற மேல கோபம் வச்சுட்டு கொண்டு இருக்கிறியா? மேலும் கசப்பு வச்சு கொண்டு இருக்கிறியா? எப்படி ஆண்டை தரிசிக்க முடியும்? எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? வாழ முடியாது. நடிக்கலாம், பரிசுத்தமா இருக்க நடிக்கலாம், சமாதானம் இருக்கிற மாதிரி நடிக்கலாம். நடிச்சுட்டு வாழ்ற வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை கிடையாது. சமாதானமான வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற வாழ்க்கை, எல்லாரோடு சமாதானமா இருக்கிற வாழ்க்கை, எல்லாரோடும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டு நம்மளை நடத்துறாரு. தேவனுடைய பிள்ளைங்களை சொன்னாக்கா சமாதானமா இருக்கும் போது தான் தேவன் நாம வங்கிப்படும், இல்லைன்னா தேவன் நாம தூசிக்கப்படும். என்னப்பா இவரோ ஜோம் பண்றாரு, எரிஞ்சு விடுறாரு, என்னப்பா இவர் பரிசுத்தன்றாங்க, இவ்வளோ ஜனங்கள் மேலே எரிஞ்சு விடுறாங்க, அது கரெக்டான ஒரு சாட்சி கிடையாது. சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானமா இருங்க, எல்லாரோட சமாதானமா இருங்க. சமாதானமா இருந்தா தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும், பரிசுத்தமாக்க முடியும். இந்த சமாதானம் தேவன் தருகிறார். இந்த சமாதானம் நமக்குள்ள வைத்து ஆண்டவர் நடத்துறாரு. இப்படி சமாதானமா போகும்போது தான் சத்துரு கூட என்ன பண்ணுவான்? சமாதானமாக்க வந்துருவான். ஐயோ உனக்கு விரதமா பாவம் செஞ்சுட்டேன், உனக்கு விரதமா தப்பு பேசிட்டேன், உனக்கு விரதமா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே சமாதானமா வந்துடுவாங்க. யோசேப்பு கிட்ட வரலையா? சகோதரங்களாம் வரலையா? உனக்கு விரதமாக பாவம் செஞ்சு அழுகுறாங்க. யோசேப்பு அழுகுறாரு, மன்னிக்கிற குணம் இருக்கிறதுனால யோசேப்பு அழுகுறாரு. பழி வாங்குற குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது சமாதானக்குரியது அல்ல. பழி வாங்குறது, கசப்பு வச்சுக்கிறது, மூஞ்சி திருப்பி வச்சுன்னு போடுறது, இதெல்லாம் சமாதானக்குரியது கிடையாது. சமாதானாக்க எல்லாரோட சமாதானம் இருக்க தான் தெய்வம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு எதிரியா இருந்தா கூட சமாதானம் தான் அவன் வேதம் சொல்கிறது. சத்துரு இருந்தா பசியா ஆகாரம் கொடு, தாகமா தண்ணீர் கொடு. பகிச்சுக்காத, யாரும் பகிச்சுக்காத. உன் ஆசீர்வாதத்துக்கு நீ கெடுதல் வச்சுக்காத. உன் ஆசீர்வாதத்துக்கு வெற்றியான வாழ்க்கைக்கு நீ கெடுதல் வச்சுக்காத. எல்லாரோட சமாதானமா இரு. அப்பதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். தோல்வி காணும் என்னது? கசப்பு, கோவம் மற்றவங்க மேலே, அதெல்லாம் மன்னிக்கணும். ஆண்டவரே எதனாலும் மன்னிங்க ஆண்டவர், மன்னிங்க. ஜோம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த நபருக்காக நான் ஜோம் பண்றேன், இந்த நபரை மன்னிங்க ஆண்டவரேன். அப்ப இந்த நபர் செய்ததெல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன். அப்ப என் ஹிருதயத்தில் ஆண்டவர் காயப்பட்டிருக்கு, இந்த காயத்தை அங்கே ஆற்றுங்க ஆண்டவரேன் சொல்லி ஆண்டு ஜோம் பண்ணுங்க. நம்ம ஹிருதயம் காயங்கள் ஆற்றுகிற தேவன். சில நேரத்தில் காயமா இருக்கும், ஹிருதயத்தில் அப்படியே காயம் போல இருக்கும். ஆறாது, 10 வருஷம் ஆறாது, 20 வருஷம் ஆறாது. இதெல்லாம் ஆறணும். அது ஈஸ்வர ரத்தத்தை மட்டும்தான் ஆறும். ஈஸ்வர ரத்தத்தை மட்டும். ஏன்னா அவர் நமக்காக பாடுகள் அவமானப்பட்டிருக்கிறாரு. அவர் பட்ட அவமானமா நமது அவமானம் ஒண்ணுமே கிடையாது. சர்வ வல்லமை தேவன், சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிற தேவன் நமக்காக இறங்கி ஒரு குற்றவாளி போல் நிற்கிறாரு. முள்கிரீடத்தை அவங்க மேல வைக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவமானப்படுத்துறாங்க, ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அவமானம் தாங்கினார் ஆண்டவர். சொன்னாரா, நான் சர்வ வல்லமை தேவன், நான் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறவன், என்னை இவ்வளவு அவமானப்படுத்த சொன்னார் ஆண்டவர். அமைதியா இருந்தாரு. ஹல்லேலூயா. அமைதியா சாந்தமா இருந்தாரு. அது போல நம்ம சாந்தமா இருக்க கத்துக்கணும். சாந்தமா இருக்க கத்துக்கணும். அப்ப எல்லா பழி சுமந்து அவர் சிலுவையில போட்ட பிறகு, அவர் ஜீவன் விட்ட பிறகு, அது பிறகு எல்லாரும் புரியுது, ஐயோ தெய்வத்தை நம்ம கொன்னுட்டோமே, தெய்வத்தை நம்ம சிலுவையில போட்டோமே,
நம்ம கொஞ்சம் தெரியலையே, சிலுவையில் தெய்வத்தை போட்டமே, தெய்வ குற்றம் ஆயிடுச்சு எல்லாருக்குள்ளோ தெரியல. அதுதான் அவர் அவ்வளோ தாழ்மை. அவர் யாருன்னு காட்டிக்கல, அவர் அவர் பெருமைப்படுத்திக்கல. அவருடைய மகிமை அப்புறமா தெரியுது எல்லாருக்கும். அவர் இயேசுவின் தெய்வம் தான். தெய்வ குற்றம், ஐயோ தெய்வத்தை சிலுவையில் போட்டோமே. அதே போலதான் சத்துருக்கள் சமாதானம் ஆகும்படி ஆண்டு செய்கிற தேவன். அல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாக்கா, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரொம்ப யோகியம் சொல்லிக்கிற அவசியமே கிடையாது. நீங்க நடக்கிற நடையில, நீங்க இருக்கிற தாழ்மையில, நீங்க இருக்கிற அமைதியில, நீங்க இருக்கிற சாந்தத்துல ஆண்டவர் புரிய வைப்பார். ஆண்டவர் அல்லேலூயா புரிய வைப்பார் ஆண்டவர். நீ பேசுறது யாரு? யாரு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிற? யாரு விரோதமா நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிற? அப்ப எங்க பேச்சு அவங்க பேச்சு ஆண்டு கவனிச்சுட்டு இருப்பாரு. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவ, அவங்க உங்களுக்காக திட்டிக் கொண்டு இருப்பாங்க. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவ, அவங்க உன்னை பத்தி தவறா பேசிக்கொண்டு இருப்பாங்க. நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவ, அவங்க உன்னை பத்தி கேவலமா பேசிக்கொண்டு. இது யார் கவனிக்கிறாரு? ஆண்டவர் கவனிக்கிறாரு. அல்லேலூயா. அங்க ஆண்டவர் கவனிக்கிறாரு. அப்ப நம்ம எவ்வளவு தாழ்மையா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம மன்னிச்சு விடுறோமோ, அப்ப ஆண்டவர் நம்ம ஒரு நாள் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. இவருக்கு விரோதமா நம்ம பேசிட்டோமா, இவருக்கு விரோதமா நம்ம சொல்லிட்டோமா, இருக்குமா, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. சமாதானம் முடியாது செய்வார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் பாருங்க. ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, மத்தேயு 10:21-22 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 21-22. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21-22. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இப்போ தேவ நிமித்தமாக பகைக்கப்படுவோம். இங்க பாருங்க, கடைசியில் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோர்கள் விரோதமாக பிள்ளைகளும் எழும்புவார்கள், அவர் கொலை செய்வார்கள். அது மட்டுமல்ல, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரிந்து நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் பகைக்கப்பட்டிருக்கேன், உனக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டிருக்கிறேன், அதனால கலங்காதே. ஆனா முடிவு பருந்து நீ ரட்சிக்கப்படுவே. அல்லேலூயா. எத்தனை நாள் நான் சமாதானமா இருக்கிறது, எத்தனை நாள் நான் பொறுத்துன்னு இருக்கிறது, எத்தனை நாள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கடைசி வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கணும், கடைசி வரைக்கும் ரட்சிப்பில் இருக்கணும். என்னால முடியலப்பா, என்னால் இவ்வளவு பொறுத்துக்க முடியாது, எத்தனை நாள் பொறுத்து நிற்கிறது, இங்க செய்யறது இதெல்லாம் என்னால முடியல. சகிக்க தனிமை இல்லைன்னாக்கா ரட்சிப்பு எழுந்துருவேன். ஆனா கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தாக்கா ரட்சிக்கப்படுவே. அல்லேலூயா. ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம மசலை பார்க்கும்போது, உனக்கு முன்னாடி நான் பகைக்கப்பட்டிருக்கேன் அதை சொல்றாரு. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே விரோதமா செயல்பட்டிருக்காங்க, என்னை ஏற்றுக்கொள்ள உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, என் வசனத்தை ஏற்றுக்கொண்டா உன் வசனத்தை ஏற்றுக்கொள்வார் தான் ஆண்டவர் சொல்றாரு. பகைக்கிறவங்களை விட்டுரு, உனக்கு விரோதமா இருக்க விட்டுரு. என்னை கூட அங்க பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா கூட பேசுறாங்க. அப்ப என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உன்னை ஏற்றுக்கொள்வாங்க, என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க, உன் வார்த்தை கூட ஏற்றுக்கொள்வாங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதங்க, எங்க ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நமக்கு என்ன வேலை? அந்த மாதிரி இடத்துல வேலை தேவையில்லை. நம்ம ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நம்ம எதுக்கு நம்ம இருக்கணும்? வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நமக்கு எதுக்கு இருக்கு நம்ம வேலை? தேவனை ஏற்றுக்கொள்ளாத நமக்கு என்னதுக்கு வேலை? அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 10:34-35-36, என்னுடைய சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் இறைவனை உண்டாக்கவே வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருகள் அவன் வீட்டாரே. அல்லேலூயா. இந்த 3 வருஷம் அவன் வாசிக்கும் போது பாருங்க, ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ನಡೆಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದೇ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ನಡೆಸೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ನೋಡಿ, ಯಾರಾದರೂ
ನೀವು ನನ್ನ ನಿಷ್ಠೂರ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರ್ದು. ದೇವರನ್ನು ನಿಷ್ಠೂರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ದೇವ್ರ ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನನ್ನು ನಿಷ್ಠೂರ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ನನ್ನ ರಿಸೀವ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನೀನು ವಾಕ್ಯನ ರಿಸೀವ್ ಮಾಡ್ಕೊತಾರೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇಲ್ಲ. ಅದರಿಂದ ನೀನು ಕಡೆ ಗಂಟ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರು. ಇಲ್ಲ ನನ್ನ ಕೈ ತಾಳ್ಮೆ ಇರೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾ ಎಷ್ಟು ದಿವಸದ ತಾಳ್ಮೆ ಇರೋಕ್ಕಾಗೋದು. ಆ ರೀತಿ ನಾವು ಇರಬಾರ್ದು. ಕಡೆ ಗಂಟ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಕೊಂಡು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ತಾಳ್ಮೆ ಇರಬೇಕು ಅಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಓಕೆ, ಮತ್ತು 10:34-36 ನೋಡಿದಾಗ இங்க 3 வருஷம் வாசிக்கும் போது பூமியில சமாதத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி நான் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளும் மாமியாருக்கு பிரிவினை உண்டாக்க முடியாது வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துரு அங்க வீட்டாரே, இது என்ன நம்ம சொல்றாருங்க, பிரிவினை உண்டாக்குது. என்னப்பா ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குறாரா? பிரிவினை சொல்ற பிசாசு தானே. இங்க என்ன பிரிவினைனாக்கா, சத்தியமும் சத்தியம் இல்லாத ரெண்டு சேரும் போது பிரிவினை உண்டாகும். சத்தியமா நடக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க, சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் என்ன வரும்? பிரிவினை உண்டாகும். அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு சேர மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யார் சத்தியத்துக்குள்ள நடக்கிறீங்களோ நான் கூட இருப்பேன். அப்போ உங்களுக்கு பகைக்கப்படுவாங்க, உங்களுக்கு தள்ளப்படுவாங்க, உங்களுக்கு வெறுப்பாங்க. இதுதான் நடக்கிறது. அப்போ உண்மையா இருந்தாக்கா கிறிஸ்துக்குள், அப்போ வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? பிரிவினைனாக்கா சத்தியத்தின் நிமித்தம் பிரிவினை, வேற எதுக்கு எந்த ஒரு காரணத்துக்கு பிரிவினை இல்லை. சில பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவனுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போக சொல்ல அவனு. அப்படி பிரிவினை உண்டாகுது. ஏன் பிரிவினை உண்டாகுது? சத்தியம் உள்ள வரும்போது, தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்போது, தேவன் அன்பு உள்ள வரும்போது. அப்ப சிலர் மறுதளிச்சிருவாங்க, சிலர் ஆண்டருக்காக வைராக்கியமா வாழ்வாங்க. இல்ல, நான் இயேசு விட மாட்டேன், இயேசு வார்த்தை விட மாட்டேன். நீங்க நான் என்ன அவமானப்பட்டாலும் சரி. அப்படி அவமானப்பட்டவங்க கூட வெளியே வந்து ஆண்டருக்காக மகிமையாக வைராக்கியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. சில மறுதளித்து அங்கே இருக்கிறாங்க. எதுக்கு வெளியே போனா பிச்சை எடுக்கணும், வானா ஆண்டவர் மறுதளித்து நம்ம இருக்கிற போல வாழ்களான்னு வாழ்றாங்க. இத்த ஆண்டவர் பிரிவினை உண்டாக்க வந்தே. சத்துரு வீட்டாரே சத்துரு, வீட்டிலே சத்துருங்க எழும்பி இருப்பாங்க. ஆண்டவர் பிரியமா இரு, ஒருத்தர் பிசாசு பிரியமா இருப்பாங்க, உனக்கு விரோதமாக செயல்படுவாங்க, உண்மையா இருக்க விட மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க, ஜெபித்து உண்மையா இருக்க விட மாட்டாங்க, சமாதானம் இருக்க விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே குழப்பம், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே எது சத்துரு வீட்டுக்குள்ளேயே எழும்புறான். அதான் வீட்டை நீங்க ஜெயிச்சுன்னு வச்சுங்க, இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. அல்லேலூயா. ஜெபித்து வீட்டுக்குள்ள ஒரு ஒன்னஸ் தேவ சமாதானம் கொண்டு வந்துட்டீங்க வச்சுங்க, வெளியே நீங்க சமாதானமாக போயிடுவீங்க. ஆண்டர் வைராக்கியமா ஆண்டருக்காக ஊழி செய்ய முடியும். வீட்டு தான் மெயின். வீட்டை நம்ம சரிப்படுத்தி குடும்பமாக எழும்பி பிரகாசிக்கும் போது ஆண்டவர் எல்லா பக்கம் ஆண்டவர் வல்லமையா கிரியை செய்வார். அல்லேலூயா. சத்துரு வீட்டாரு ஃபர்ஸ்ட் வீடு. சில என்ன பண்ணிடுறாங்க, யாரெங்கன்னா போட்ட விடு, எனக்கு என்ன, எனக்கு ஊழியம் தான் முக்கியம் சொல்லிட்டு எல்லாமே விட்டு ஓடிடுறாங்க ஊழியத்துக்கு. அப்படி ஊழிய போனாக்கா நல்லா இருக்கமா? குடும்பம் வந்து கெட்டு போவோம், சீர்கெட்டு போவோம். பிசாசு என்ன பண்ணுவான்? குடும்பத்து மேல கண்ணு வைப்பான், பிள்ளைங்கள் மேல கண்ணு வைப்பான். நீ ஜபன் பைபிள் தேடி ஓடுவ, பிள்ளைங்களெல்லாம் பாவத்துக்குள்ளாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நான் எனக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க நரகத்தை தேடி நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிற பெற்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஊழிய நான் போய் நிற்கிறேன், நான் ஆண்டருக்காக வாழறேன், சத்த ஆண்டருக்காக அவங்க சாவுறேன். இப்படி ஒரு மனநிலையில ஓடி நிற்கிறாங்க. ஏன்? குடும்பத்தை கவனிக்கல, மனைவி பிள்ளைங்களை பார்க்கல, குடும்பத்தை அவங்க வந்து ஊழியத்தை கட்டல, ஆண்டருக்காக அங்க தேவனுடைய பலிபீடத்தை கட்டல, கட்டாத நிமித்தம் இப்படியாக இவங்களுக்கு கெட்டு போய் ஊரே கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஊழியம் கிடையாது, ஊரே கெடுக்கிறது. ஊழியனாக்கா முதல் வீட்டுக்குள்ள கரெக்டா ஊழியம். ஃபர்ஸ்ட் வீடு, குடும்பம் தான் மெயின். மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் ஆண்டருக்குள் நடத்தி அந்த சமாதத்துக்குள்ள வேலை நடத்தணும். அதுதான் சத்துரு வீட்டாரே. வீட்டுல இருக்க சத்துருங்களை சரிப்படுத்தணும். அப்ப நீ ஒருவன் கரெக்டா இருந்தாக்கா, தேவன் காத்திருக்கும் போது, நீ ஆண்டருக்குள் வைராக்கியம் வாழும் போது எல்லாம் சமாதான முடியாக செய்வார் ஆண்டவர். மனைவி பிள்ளைங்கள் புருஷன் பிள்ளைகள் எல்லாரும் சமாதான முடிய செய்வார்கள். அப்பா நீ சொல்றதுதான் கரெக்டுப்பா, நான் மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்பாங்க. யார் என்ன தப்பு மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கேட்டு சரண்டாகி வருவாங்க. அல்லேலூயா.
அப்போ எது கரெக்ட் எது நல்லதுன்னு வீட்டுக்குள்ளே திருமணம் பண்ணி அது போகும்போது ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமான காரியம் வானா, வீட்டுக்குள்ளே இது வானா இது வானான்னுட்டு நீங்கள் ஆண்டவர் பிரியப்படுத்தும் போது என்ன நடக்குங்கன்னா, அது வெறுக்கும் போது எல்லாரும் அதே ஒன்னஸில் வருவாங்க. அல்லேலூயா. அப்போ வீட்டுக்குள்ளே சினிமா ஓடாது, வீட்டுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களுக்கு நடக்காது. இதெல்லாம் வெறுக்கப்படும். சமாதானம் வீட்டுக்குள்ளே வர்றோம், சந்தோஷம் வர்றோம், சமாதானம் வர்றோம். அல்லேலூயா. அப்போ வீட்டை நம்ம ஜெயிக்கணும். அப்போ குடும்பமாக ஜெபிக்கும் போது சத்ருவும் காலுக்கில் விடுவான். குடும்பமாக ஜெபிக்கும் போது அக்கினி வீடு சுற்றிலும் அக்கினியா இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். ஊழியத்துக்கு போகும்போது கூட நீங்க குடும்பமாக போகும்போது தேவனுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கும், தேவனுடைய பிரச்சனை உங்களோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அப்படி நடத்துகிற தேவன். அதனால தனிமையா போகக்கூடாது, குடும்பமா போகணும், பிள்ளைங்களோடு போகணும். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அப்போ சத்துரு வீட்டை சரி பண்ண தான் எல்லாமே சரியாகும். அப்போ தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாமே சரிப்பட, ஒருத்தர் பரிசுத்தம் இருந்தாலும் சரி எல்லாமே பரிசுத்தமாக்கிடுவார். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலும் போதும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவார். ஒருத்தர் சத்தியத்திற்குள் நடக்கட்டும் எல்லா சத்தியத்துக்குள் வந்துடுவாங்க. காத்திருக்கணும். ஒரு நாள் காத்திருக்கிறேன். நான் குடும்பமாக எழும்புவேன். காத்திருக்கிறேன், அவசரப்பட மாட்டேன், காத்திருக்கிறேன். அப்படி காத்திருந்து செயல்படுங்க, வல்லமை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. காத்திருந்து அப்போ வைராக்கியம் வரணும் பாருங்க. பிள்ளைங்களுக்கோ மனைவி குடும்பத்தோடும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. காத்திருக்கிறேன், நான் அவசரப்பட மாட்டேன். ஏன்னா அவன் அவசரப்பட்டனாக்கா எங்க வரும் பிரச்சனை? குடும்பத்தில் தான் வரும் பிரச்சனை. நான் அதிகமாக ஊழிய செய்ய பிள்ளைங்களெல்லாம் தவறான வழியில் போய்கொண்டே இருப்பாங்க. நான் அதிகமாக வைராக்கியமாக போகும்போது அவங்க வைராக்கியமாக பாவத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆகுனாக்கா சாட்சி கெடும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கணும். ஆண்டவர் சமுதாய காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் ஊழியத்துக்கு எழும்புறேன் ஆண்டவரே, குடும்பமாக எழும்புறேன் ஆண்டவரே, குடும்பமாக உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜபம், அந்த குடும்பமாக எழும்புற ஊழியத்தான் பவர்ஃபுல் ஊழியம், வல்லமையான ஊழியம், பிசாசை நட்டுங்க வைக்கிற ஊழியம், குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது செய்கிற ஊழியம், குடும்பங்களெல்லாம் ரட்சிப்புள் வர்றது ஊழியம். அல்லேலூயா. எல்லாம் சாட்சி அதுதான் வேணும். சாட்சி கெடுக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? பிள்ளைங்களை டார்கெட் பண்ணுவான். ஓ நீ ஊழியம் செய்யறியா, பிள்ளைங்கள் மூலியமா நான் என்ன செய்கிறேன் பார். தவறான வழிகளுக்கு பார்ப்பான், நம்ம ஜபத்தை கொண்டு வந்து ஆண்டு சமூகத்தை வைத்து எல்லாம் கட்டி ஜபிக்கும் போது அவங்க சரியான வழி வந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. திடீர்னு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிடுவாங்க. நம்ம கண்காணிக்கிறது ஆண்டு பெற்றவங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம அப்படியே தெருவில் விட்டு நம்ம பாடு எங்கேயும் ஓடுறதுக்கு அல்ல, கண்காணிக்கிறது தான். ஸ்கூலுக்கு போனாங்க என்ன பண்ணாங்க, ஸ்கூல்லேருந்து வந்தாங்க என்ன பண்ணாங்க, என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, என்ன ஒரு கேரக்டர் மாறுது, என்ன பிரச்சனை மாறிக்கொண்டு இருக்கு, இன்னும் எல்லாமே வாட்ச் பண்ணும். அதுதான் பெற்றவங்க வச்சிருக்கிற ஆண்டவர். ஜபம் பண்ணி செயல் பண்ணும். விட்டுறது எங்கேயோ விட்டுறது அல்ல, பிள்ளைங்களை வளர்க்கறது அந்த மாதிரி வளர்க்கணும். கண்காணிக்கும் போது ஆண்டு தெரியப்படுத்துவார். இல்லை எங்க பிள்ளைங்க தவறான வழியில் போறாங்க, சரி பண்ணு, வெளிப்படுத்துவாரு. சொல்லாம பசங்க ஷாக் ஆயிடுவாங்க, எப்படி உனக்கு தெரியுதுன்னுட்டு. அதனால அவங்களுக்கு பயம் இருக்கும். நான் தப்பு பண்ணாக்கா என்ன ஆண்டவர் தெரியப்படுத்துவாரு. தேவ பயம் பிள்ளைங்களுக்கு வரும். பிள்ளைங்களுக்கு வரும்போது எங்க போனாலும் பிள்ளைங்க வந்து தேவ பயத்தோடு வாழுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை வந்து விட்டுறது காரணம் என்னது? நான் ஜெபிக்கிறேன், அவங்க எங்கன்னா போட்ட நமக்குன்னா பிள்ளைங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம். அதனாலதான் பிள்ளைங்க கெட்டு போகுதுங்கல்ல. சர்ச்சில் பிள்ளைங்க பெற்றோர் என்ன பண்ணிடுவாங்க, கிட்டார் வாசின்னு வர்ஷிப் பண்ணி இருப்பாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னாக்கா தெரு ரோட்டில் ஸ்மோக் பண்ணி இருப்பாங்க. இல்லை சின்ன வயசுலலாம் சண்டே குளூஸ் அமிச்சோம், டீனேஜ் வந்த பிறகு கெட்டு போயிட்டாங்க. ஏன் டீனேஜ் வந்த பிறகு ஏன் கவனிக்கல? எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? பெற்றோர்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸாக வச்சு அதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கவனிக்கணும். நீங்க வீட்டை சரி பண்ணாம நீங்க வெளியே போய் ஊழியம் செய்ய போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வீட்டை சரி பண்ணும். அல்லேலூயா. அப்படி சரி பண்ணும்போது தான் மற்றவங்களாம் சரியாவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே சரி ஆகணும்னா அதை நான் காத்துக்கணும். ஆண்டவரே சரிப்படுத்துங்க ஆண்டவரே. கண்டிப்பாக செய்வார். உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார். பிள்ளைங்கள்லாம் மன திரும்ப செய்வார்.
நடத்துவார். ஆண்டவர் முடியாது எதுவுமே இல்லை. அப்போ உங்க வீட்டாரே சத்துருனாக்கா உங்க சத்துரு வந்து சமாதானம் ஆக முடியும் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப சத்தியம் வந்து உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும், குடும்பத்துக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, தேவனோட வார்த்தைப்படி நடப்பேன், தேவனோட வார்த்தைப்படி நடப்பேன். அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்து யாருக்கு சமாதானம் தர்றாரு? தேவனுடைய பிள்ளைங்க மட்டும் தான் சமாதானம் தர்றாரு. துர்மார்க்கம் கிடையாது. துர்மார்க்கம் சமாதானம் கிடையாது. தேவன் விரோதமா இருக்கிறவங்களுக்கு சமாதானம் கிடையாது. தேவன் விட்டு போனவங்களுக்கு சமாதானம் கிடையாது. ஏன்னா ஏசாயா 48:22 அப்படிதான் சொல்லுது. ಅವಾಗ ನೋಡಿ ದೇವ್ರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. ಅವಾಗ ಕುಟುಂಬದ ಚೆನ್ನಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಬೆಳೆಸಬೇಕು, ಮಕ್ಕಳನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಬೇಕು, ಗಮನಿಸಬೇಕು. ಹೇಗಿದ್ದಾರೆ, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಏನಾದ್ರು ತಪ್ಪು ದಾರಿ ಹೋಗ್ತಾ ಇದಾರ ನೋಡಿ 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 ಪ್ರಾರ್ಥನೆ ಸರಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ಬೇಕು. ದೇವ್ರ ವಾಕ್ಯ ತುಂಬಿಸ್ಬೇಕು, ದೇವ್ರ ವಾಕ್ಯ ನಡೆಸಬೇಕು, ದೇವ್ರ ವಾಕ್ಯದ ಬೆಳಗಿನ ಸಾಯಂಕಾಲ ತುಂಬಿಸ್ಬೇಕು ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ. ಆ ರೀತಿ ನಡೆಸಿದ್ರೆ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಪಾಡು ಹೋಗೋದು ಹಂಗಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದೇವ್ರ ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿರೋ ದೇವ್ರು ಬೆಳೆಸಕ್ಕೆ, ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡ್ಸಕ್ಕೆ. ನಾವು ಎಂತಕ್ಕಿರೋದು ಅವ್ರು ನೋಡಿ ಬೆಳೆಸಬೇಕಂತ ದೇವ್ರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವಾಗ ಮಕ್ಕಳು ತಪ್ಪು ದಾರಿ ಹೋಗ್ದಿರಂಗೆ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದಾಗ ಮಕ್ಕಳು ಸಮೇತ ಸೇವೆ ಮಾಡಿದಾಗ ಆ ಸೇವೆ ಪವರ್ಫುಲ್ ಆಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. அப்ப இது வசந்த வாசிங்க, ஏசாயா 48:22. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப துர்மார்க்கன் யாரு? பின்மாற்றத்தில் போனவங்க, தேவனுக்கு துரோகம் செய்தாங்க, தேவனை அறியாதங்க, தேவனை அறிந்து கொள்ளாதங்க, தேவனுக்கு கண்டாலே பிடிக்காதங்க, இங்கதான் துர்மார்க்கன். அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. அப்ப சமாதானம் யாருக்கு? தேவனை அறிந்து கொள்றவர்களுக்கு, தேவனை பின்பற்றவர்களுக்கு, அவங்கதான் சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானம் மிகுந்த சமாதானத்தை வைத்து நடத்துவார். இந்த சமாதானம் யாரும் எடுக்க முடியாது. சமாதானம், அந்த சமாதானம் சாந்தமாக அமைதியாக தேவனை தரிசித்துக் கொண்டு, தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு, தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு போகிற சமாதானம் இது. அல்லேலூயா. வேஷம் போடுற சமாதானம் கிடையாது. சமாதானத்தில் ஆண்டவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. சமாதானம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும், பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தமாக முடியாது. கோவம், எரிச்சலும், கசப்பு வச்சுனாக்கா பரிசுத்தமாக முடியாது. அதெல்லாம் பிசாசுடைய குணங்கள். பிசாசு தான் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கணும். கோவம், எரிச்சலாம் மனசுல வச்சுட்டு, எல்லாம் கசப்புள்ள வச்சுட்டு சமாதானம் வெளியே பேசினாக்கா அது சமாதானம் கிடையாது. அது மறைமுகமா பிசாசை மகிமைப்படுத்துறது. தேவன் நாம் மகிமைப்படுத்தினாக்கா நம்ம உள்ளத்தில் சமாதானம் இருக்கும், மற்றவங்களுக்கு சமாதானோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் தரிசிக்க முடியும். ஆண்டு நம்மோடு கூட இது நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஜான் சாப்டர் 15:18-19-21. ದುಷ್ಟರಿಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, ದೇವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಾಧಾನ ಅಂತ ದೇವ್ರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಏಸಾಯ 48:27. ಅವಾಗ ಶತ್ರುಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ಶತ್ರು ಯಾರು? ದೇವ್ರ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯೋದು, ದೇವ್ರ ನಂಬದಿರೋರು, ದೇವ್ರನ್ನ ರಿಸೀವ್ ಮಾಡಿರೋರು, ದೇವ್ರಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡಿರೋರು, ದೇವ್ರ ಹೆಸರಲ್ಲಿ ದ್ರೋಹ ಮಾಡೋದು, ದೇವ್ರ ನಂಬಿ ದ್ರೋಹ ಮಾಡೋದು, ಇಂಥವರೆಲ್ಲ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ಸಮಾಧಾನ ಇರೋ ಥರ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಮಾಧಾನ ಇರೋ ಥರ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಆದರೆ ಇನ್ಸೈಡ್ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. ಓಕೆ, யோவான் 15:18-20 மார்க்ஸ் படுது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களுக்கு பகைக்கும் முன்னே அது என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைறதுக்கு முன் என்னை பகைத்தார் என்று அறியுங்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பகைக்கும் போது நீங்க இதெல்லாம் நினைக்காதீங்க. யாரெல்லாம் பகைக்கிறாங்க? நம்ம சமாதானம் தானே இருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமா தானே இருக்கிறோம், நமக்கு என்னத்துக்கு இந்த மாதிரி ஏன் எங்கெல்லாம் பகைக்க? ஆமா, ஆண்டவர் முன்னாடியே ஆண்டவர் பகைச்சிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் சோர்ந்து போக கூடாது. அடுத்த வருஷம் வாசங்க 19 வருஷம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ள பண்ணினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க உலகத்தார இல்ல. நீங்க உலக ஸ்நேகம் உங்களுக்குள்ள இருந்ததுனாக்கா நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. அப்போ நீ உலகத்துக்குள்ளதான் இருக்கிற. அப்ப தேவன் தெரிந்து கொள்வது எப்படி தெரிந்து கொள்றாரு? உலகத்திலும் தெரிந்து கொள்கிறாரு. உலகத்திலும் தெரிந்து கொள்ளும் போது உலகம் பகைக்கும். உலகம் எப்படி பகைக்கும்? இவங்க நம்ம போல இல்லை, நம்மளை போல இல்லை, இங்க நம்ம இஷ்டம் போல வாடுறோம், இங்க இஷ்டம் போல வாடுறது இல்லை. நாங்க பாவம் செய்யறோம், பாவம் செய்யறதுக்கு பயப்படுறாங்க, பொய் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நம்ம பொய் சொல்லி அவன் ஏமாத்தின்னு சுத்துறோம்.
வெளியே வந்து நல்லவங்களை போல் நடிக்கிறோம், பயபக்தி போல் நடிக்கிறோம். இவங்க அப்படி நடிக்கிறது இல்லை. இதுதான் உலகத்துக்கு எடுக்கும் போது ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ அவங்களாம் வேஷம் போட்டு சுற்றுவாங்க, நம்ம வேஷம் இல்லாமல் எடுத்து. அப்போ உலகத்திலிருந்து எடுத்தாக்கா உலகம் நம்மளை பகைக்கும். நீங்கள் உங்களை எங்களை பகைக்கிறாங்களா நினச்சிங்க, உலகத்தில் ஆண்டவர் பிரித்திருக்கிறாருன்ட்டு. அல்லேலூயா. உலகம் நம்மளை வந்து பகைக்குது. உலகத்தில் காரியங்கள்லாம் நம்மளை பகைக்குதுனாக்கா உலகத்தில் ஆண்டவர் பிரிச்சிருக்கிறார் ஆண்டவரா. உலக சிநேகிதருக்குள்ள நம்ம போகக்கூடாது. உலக சிநேகிதர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. உலக சிநேகிதர்கள் போல் நம்ம இருந்தானாக்கா அப்போ உனக்கு ஆண்டருக்கு வித்தியாசமே இல்லை. நீ ஆண்டர் பிள்ளைன்றது எப்படி சொல்ல முடியும்? எல்லா உலகம் உனக்குள்ளே இருக்க. அதான் உலகத்தை பிரித்து இருக்கும்போது பிரித்தெடுத்தது போலதான் இருக்கணும். அல்லேலூயா. சபையில் கூட அவ்வளோதான். உலகம்லாம் சபைக்குள்ள வந்துடக்கூடாது. உலக பிரகாரம் ஆடுறது, உலக பிரகாரம் எல்லாமே இருந்தாக்கா அப்போ எப்போ வித்தியாசம் இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கும் உலகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சபைன்னு சொல்லும்போது தேவன் பயபக்தியோடு தேவன் ஆராதித்து தேவன் வார்த்தையில் வளருது தான் சபை. ஏதோ அரைக்குறை ட்ரெஸ்ஸுங்களாம் போட்டு வந்து சபைக்குள்ள வந்து அட்டகாசம் பண்றது, லவ்வுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி இதெல்லாம் சபைக்குள்ள இருந்தாக்கா அப்போ எங்க போவாங்க ஜனங்க? பார்க்கில் நடக்க வேண்டியதெல்லாம் சபையில் நடந்துச்சுனாக்கா, பார்ல நடக்க வேண்டியதெல்லாம் சபையில் நடந்துச்சுனாக்கா, தியேட்டரில் நடக்க வேண்டியதெல்லாம் சபையில் நடந்துச்சுனாக்கா அப்போ ஜனங்க தியேட்டருக்கும் பார்க்குக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் சபைக்கு தான் வருவாங்க. ஏன்னா சபை அப்படி மாறி இருக்கு. அப்படி மாறக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் ஆண்டவர் பிரித்திருக்கிறாரு. உலகத்தில் பிரித்திருக்குனாக்கா உலகம் நம்மளை பகைக்கிற போல் தான் இருக்கும். சபையை பார்த்தா எல்லாரும் நேசிப்பாங்களா? அப்பா அப்பா தான் கத்துறாங்கப்பா, உலக பகைக்குது. ஏன்னா இந்த அல்லேலூயா குரூப் என்ன இது இங்க பகைக்குது. அப்ப உலகத்தில் ஆண்டவர் பிரித்திருக்கிறாரு. உலகமே உன் கூட சேர்ந்து கூத்தாடுதான், பிரிக்கப்படல. உள்ளதுக்குள்ள நீ மாறிட்டுக்கிற. அல்லேலூயா. அப்போ உலகம் நமக்குள்ள வரக்கூடாது. உலகத்தில் பிரித்து ஆண்ட தேவன். அல்லேலூயா. அங்கதான் வித்தியாசம் தெரியும். சபையை பகைக்கிறாங்கனாக்கா ஆண்டவர் உலகத்துக்கு பிரிச்சிருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதனால தான் பகைக்கிறாங்க எல்லாம். அதே பகைக்கிற சபையை தான் நாளைக்கு கேன்சர்லையோ வியாதியில இருந்து சுகமாக்குறது. அல்லேலூயா. யார் பகை அவங்கதான் வருவாங்க. அதான் சத்துருங்க வருவாங்க. யார் சத்துரு? ஒரு காலத்தில் நாங்கள் பகைத்து கொண்டு இருந்தோம். ஒரு காலத்தில் வந்து தேவனை நாங்கள் பகைத்து கொண்டு இருந்தோம், சபையை பகைத்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு சபைகள் வந்திருக்கிறோம். வேற வழி இல்லை. எல்லா தெய்வத்தை தேடி பார்த்தாச்சு, எனக்கு கிடைக்கல, ஒரு சுகம் கிடைக்கல. கடைசியில் இயேசுவாண்ட வந்து விழுந்து என்னை சுகமாக்குனாரு. அல்லேலூயா. யாருன்னு பகைக்கணும் அவங்களே தான் வருவாங்க. யார் சத்துரு அவங்க தான் ஆண்டவர் என்ன கொண்டு வருவார். அப்போ சத்துருகள் வந்து நம்மளுக்கு சமாதானமாகும்படி செய்கிற தேவன். அல்லேலூயா. அது யாரும் சரி. இப்போ தேவன் நல்லவர். அல்லேலூயா. அதனால நம்ம எதுவுமே நம்ம கலங்க தேவையில்லை. உங்களை பகைத்தா என்ன பகைப்பாங்க, உங்களை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொள்வாங்க. என் வசத்தை ஏற்றுக்கொண்டா உன் வசத்தை ஏற்றுக்கொள்வார் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனாக்கா நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிரியமா நீங்க வாழ்ந்து போயிட்டு வந்துருங்க, ஆண்டவர் வழிக்கு எல்லாரும் வருவாங்க. அல்லேலூயா. அதுதான் சத்தியம். அதனால நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாது. வேதத்தில் நம்ம சந்தோஷமா சமாதானமா இருக்க பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. கடைசியா பாருங்க, ஒரு கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தார். கிராமத்துல அந்த பிச்சைக்காரன் ஒரு மரத்தடியில உக்காந்துட்டு பிச்சை கேட்டுன்னு இருந்தாரு. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்லா ருசியான சாப்பாடு கொடுத்துனே இருந்தாங்க. துணி மணி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிச்சைக்காரருக்கு வந்து நல்லா ருசி சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே அந்த கிராமத்துக்கு கிடையாது. அந்த இடத்த விட்டே போல அவர், எங்கேயுமே போல அவர் அங்கேயே இருந்தார். ஏன்னா டைம் நல்லா ருசியான சாப்பாடு எல்லாம் வருது. எல்லாம் அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்தார். நல்லா கௌரவமா வாழ்ந்துருந்தார். அங்கே எங்க பிச்சை எடுத்துன்னு ஒரு மரத்தடியில இருக்க இடத்துல உக்காந்து இருந்தார். ஒரு நாள் மரித்து போனார். அந்த கிராம மக்கள் எல்லாம், ஐயோ இவரு நல்லா இருந்தாரு, இவரு இவ்வளோ கௌரவமா இருந்தாரு, யாருக்கு என்ன தப்பு செய்யாம பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தாரு சொல்லிட்டு அவர் விரும்புற அந்த இடத்துலயே இவரை புதைச்சிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்க தோணும் போது கோல்டு, டைமண்டு, வஜ்ரம் எல்லாமே அந்த பொதியில் அங்கே இருந்துச்சு. அப்போ அந்த ஜனங்க சொன்னாங்க, ஐயோ இவர் காலமெல்லாம் பிச்சை எடுத்தே செத்துட்டாரு, அவர் இருக்கிறது அந்த இடத்துல அந்த பொக்கிஷன் தெரிஞ்சாக்கா மகாராஜா போல வாழ்ந்துருக்கலாமே, மகாராஜா போல வாழாமே
பிச்சைக்காரவே கடைசியில் இறந்துட்டாரு அந்த ஜனங்க சொன்னாங்களா. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொக்கிஷம். வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்துக்குள்ள பொக்கிஷம் நமக்குள்ள வரும்போது மகாராஜா போல வாழ முடியும். ஹல்லேலூயா. மகாராஜா போல வாழ முடியும். அந்த மகாராஜத்தை வாழணும்னாக்கா வேதம் கொடுத்துற பொக்கிஷத்தை நம்ம கொடுத்துருக்கிற ஆண்டவர். இந்த பொக்கிஷத்தில் வாசித்து ஜெபித்து நம்ம ஆண்டவருக்கு செயல்படும் போது மகாராஜா போல வாழ முடியும். இதை நம்ம விட்டுன்னு வச்சுக்கோ, நம்ம சமாதானத்துக்கும் நிம்மதிக்கும் பிச்சைக்காரன் போல் அழிய வேண்டியதாக இருக்கும். அப்படிதான் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நிம்மதி சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. வேதத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டு பிரியமாக இருக்கும்போது கோல்டன் வீடு டைமண்ட் வீடு கிடைக்காதா? நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டுக்காக பிரியமாக இருக்கும்போது உனக்கு பரலோகத்தில் கட்டப்படுது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் தங்கத்தினால உனக்கு வீடு கட்டப்படுது, தங்கத்தினால எல்லாமே. அப்போ நீங்கள் பிரியமாக இருக்கும்போது ஆண்டவருக்கு உனக்கு அங்கே கட்டி வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த தங்க போல கட்டியிருக்க வீடு தான் உனக்குள்ள வருது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் உனக்குள்ள வரும்போது அந்த ஆசீர்வாதம் சந்தோஷம் உனக்குள்ள வைத்திருக்கிறாரு. உனக்கு தங்கம் இல்லாம இருக்கலாம், தங்க இருக்கிற போல சமாதானம் நமக்குள்ள வைக்கிறார் ஆண்டவர். உனக்கு ஆஸ்தி இல்லாம இருக்கலாம், உனக்கு ஆஸ்தி எல்லாம் பரலோகத்தில் இருக்கு, ஆனா அவனுக்கு இருக்கிற போல ஆண்டவர். ஏன்னா பரலோகம் தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வந்து வச்சிடறாரு. நமக்குள்ள இருக்கிற போல வாழும்போது இருக்கு, கடைசியாக அங்கதான் நாங்கள் போவோம் நம்ம பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்றது எப்படின்னா வாழலாம், நம்ம ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்ம இங்கேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணில் திறக்கப்படியாக ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்படட்டுமாப்பா, இந்த பொக்கிஷங்கள்லாம் ரிசீவ் பண்ண முடியாது, இந்த பொக்கிஷங்கள்லாம் எனக்குள்ள வர முடியாது செய்யுங்க ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நமக்கு பொக்கிஷங்கள் தருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பு புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணி கொண்டு இருக்கிற, எங்க போற. ஹல்லேலூயா. நீ எங்க இருக்கிற, பாவத்தில் இருக்கிறனா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறனா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, பரிசுத்தமா பண்ணிட்டு பரிசுத்தமா போயிட்டு இருக்கிறியா, பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எங்க போற, பரலோகத்துக்கு போறியா, நரக்கத்துக்கு போறியா. இதான் வாழ்க்கை. இந்த 3 கேள்வியில தான் இருக்க வாழ்க்கை. எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டுக்கிற, எங்க போற. ஹல்லேலூயா. இது 3 நம்ம கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற, தேவனுடைய ரத்தத்துக்குள்ள பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிற, பரலோகத்துக்கு போற. இது 3 தான் நமக்கு நடக்கணும். ஹல்லேலூயா. அப்படி அங்க இருக்கும்போது நம்ம சமாதானமா வைக்கிற தேவன் ஒருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுக்கு சத்துருக்கள் அவனுக்கு பிரியமாக முடியாது செய்வார், சமாதானம் ஆக முடியாது செய்வார், சமாதானக்குள் வர்ற செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் அப்பா, நம்முடைய வார்த்தை தந்து நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தைனால எங்களை பலப்படுத்த சோத்திரம் ஆண்டவரே. உன்னோட வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துரு அவன் சமாதானப்படி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா சத்துரு யாராலும் சரி ஆண்டவர், நமக்கு விரோதமா பேசுறவனா இருக்கட்டும், நமக்கு விரோதமா செய்வனப்படுறவனா சரி, நமக்கு விரோதமா இன்னதான் இருக்கட்டும், அவன் சமாதானப்படி செய்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் ஆண்டவரே. எத்தனோ பேருக்கு ஆண்டவரே அப்பா சாத்தான் என்ற சத்துரு இருக்கிறான். அது மட்டுமில்ல, ஜனங்கள் மத்தியில சத்துரு இருக்கிறாங்க. இந்த 2 சத்துருகள் ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே விடுதலாக்கி நடத்துகிற தேவன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே என் தேவன் அப்பா ஆசீர்வாதத்தை நடத்தினாங்க. எத்தனோ பேர் ஏமாந்து போயிடறாங்க. சத்துருன பிசாசு தான் சத்துருன்னுட்டு சில நேரத்தில் மனுஷரும் சத்துருவா இருக்கிறாங்க, பிசாசோடு சேர்ந்து சத்துருவா இருக்கிறாங்க. அப்பா என் தேவன் ஆண்டவர், நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. உமக்கு பிரியமாக வாழும்போது, உமக்கு பிரியமாக வாழும்போது, வார்த்தையில் வாழும்போது எப்படிப்பட்ட சமாதானம் செய்கிற தேவனா இருக்கிறீங்க அப்பா. ஏசாயா 48:22 சொல்லி துர்மார்க்க சமாதானம் கிடையாது வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ இயேசுவும் பார்த்து ஒப்புடுகிறோம் அப்பா. உங்கள் வார்த்தை பொய் அல்ல, உங்கள் வார்த்தை சத்தியம். சத்தியத்தில் வாழும் போது பிரிவு உண்டாகும், குடும்பத்தில் பிரிவு உண்டாகும். சத்தியத்தை வாழ்றவங்களுக்கு பார்த்தா பகைக்கிறாங்க, சத்தியத்தை வாழும் போது பகைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உன் சமூக காத்திருக்கும் எல்லாம் சரிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு பகைக்கலாம், நாளைக்கு சமாதானம் ஆவாங்க. எத்தனை பேர் பகைக்கலாம், அத்தனை பேர் சமாதானம் ஆவாங்க. செய்கிற தேவன்
சர்வ வல்லமை தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு யார் மேல பகையும் இல்லை, யார் மேல கோபம் இல்லை, யார் மேல கசப்பு இல்லை. உன் பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீரே சரிப்படுத்துவீங்க ஆண்டவரே, சரிப்படுத்தலாக இயேசுவின் நாமத்தில். எத்தனையோ பேர் கசப்பு வைராக்கியத்தோடு கோபத்தோடு வாழுகிறவர் சரிப்படுத்தலாக இயேசுவின் நாமத்தில். இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் என்று என் தேவன் அறிவு ஞானத்தையும் புத்தியும் தருவீராக. புத்தி கெட்டு நடக்கிறது போகக்கூடாது ஆண்டவரே. புத்தியா வாழ்ந்து பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அந்த கிருபை ஒவ்வொருக்கும் எங்கள் எல்லாருக்கும் தருவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சாபம் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நீதி பாதை நடத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. அப்படியே செய்வீங்க, மிகுந்த சமாதானத்தோடு நடத்துவீங்க, சமாதானம் இருக்க முடியாது செய்வீங்க, எல்லாரும் சமாதானம் செய்வீங்க. சத்ருவா இருக்கிற யாரெல்லாம் பகைக்கிறாங்க எல்லாம் சமாதானம் செய்யப்பட நமக்கு சோத்திரம் அப்பா. தேவன் சமாதானம் அப்படி செய்கிறார். உனக்கு விரோதமாக பேசினேன், உனக்கு விரோதமாக செயல்பட்டேன், உன்கிட்ட வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க, உன்கிட்ட வருவாங்க. அவங்களை பார்த்து பகைக்காத, அவங்களை பார்த்து பழி வாங்காத, சமாதானமாக சமாதானமாக. இதுதான் ஆண்டவர் சித்தம். சமாதானமாக பகைக்காத, பகைக்காத, யாராலும் சரி பகைக்காத. சத்ரு பசியான ஆகாரம் கொடு, தாகம் தான் தண்ணி கொடு. என்ன அப்படியே செய்வீங்க. அதுக்காக நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என்ன ஆசீர்வதிப்பீங்க, அதுக்காக நமக்கு நன்றியாப்பா. எல்லாரும் ஆசீர்வதிக்க போறீங்க என் தேவன் அப்பா. நீங்க கிரியை செய்ய போற சோத்திரம். அடுத்த வார்த்தைகளை டெஸ்ட் பண்ணி கொடுக்கட்டும் ஆண்டவரே. பகைத்துக் கொண்டிருந்தார், என்னோட வந்து சமாதானமானார். ஆடு நாம் மகிமைப்படட்டும். அப்படியாக டெஸ்ட் பண்ணி வர்றபடியாக என் தேவன் வைப்பீராக அப்பா. கொண்டு வருவீங்க, அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலமும் எப்பொழுது இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். God bless you. God bless you. God bless you.